உத்தரப்பிரதேச முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் சொல்லி காமிக்கிறாரு. சிவபெருமான் கையிலே உடுக்கை இருக்கின்றது. அந்த உடுக்கையிலிருந்து வரக்கூடிய மொழி என்ன தெரியுமா? ஒரு பக்கத்திலிருந்து சமஸ்கிருத மொழி வரும், இன்னொரு பக்கத்திலிருந்து தமிழ் மொழி வருகின்றது. என்னடா அது? எப்படா இப்படி மாறினீங்க? இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி முன்னோர்கள் என்ன சொன்னா? இதே தமிழ்நாட்டுல தமிழ் மொழியை நீச பாஷை, இழிவான மொழி, தரம் தாழ்ந்த மொழியாக சொல்லி கொண்டிருந்தவன் கொஞ்சம் தமிழர்கள் வளர்ந்தாங்க. அறிவு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக வளர்ந்த பிறகு பார்ப்பனியம் மண்டி போடுது. என்ன சொல்லுது? உடுக்கையில வரக்கூடிய மொழி சமஸ்கிருதம், இன்னொரு பக்கத்துல என்ன வருது? தமிழ். அப்ப மலையாளம் வராதா? பக்கத்துல கன்னடம் வராதா? போஜ்புரி வராதா? மராட்டி வராதா? தோழர்களே, ஆரிய பார்ப்பனியத்துடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எதிர்ப்பதனுடைய வழிமுறை என்னவென்று சொல்லி காட்டும் பொழுது நாம் ஒரு அடி எடுத்து வச்சோம்னா சொல்றோம் 16 கிலோ வந்துரும். ஐயா சாமி மன்னிச்சிருங்க. என்ன சொல்லணும் நான் சொல்லிடுறேன். உடுக்கையில 2 மொழி 4 மொழியை வர வைக்கிறேன். நாம் அதிகாரம் செலுத்தும் பொழுது ஒரு கால் ஆரிய பார்ப்பனிய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கண்டு நாம் வெறுண்டு ஓடும் பொழுது அதைவிட கொடுமையாக உலகத்திலேயே அடிமைப்படுத்துவதற்கு, உலகத்திலேயே மக்களை அடிமைப்படுத்துவதற்கு பார்ப்பனிய சித்தாந்தத்தை தவிர வேறு எந்த சித்தாந்தமும் கிடையாது. எந்த சித்தாந்தமும் கிடையாது. உத்தரப்பிரதேச முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் சொல்லி காமிக்கிறாரு. சிவபெருமான் கையிலே உடுக்கை இருக்கின்றது. அந்த உடுக்கையிலிருந்து வரக்கூடிய மொழி என்ன தெரியுமா? ஒரு பக்கத்திலிருந்து சமஸ்கிருத மொழி வரும், இன்னொரு பக்கத்திலிருந்து தமிழ் மொழி வருகின்றது. என்னடா அது? எப்படா இப்படி மாறினீங்க? இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி முன்னோர்கள் என்ன சொன்னா? இதே தமிழ்நாட்டுல தமிழ் மொழியை நீச பாஷை, இழிவான மொழி, தரம் தாழ்ந்த மொழியாக சொல்லி கொண்டிருந்தவன் கொஞ்சம் தமிழர்கள் வளர்ந்தாங்க. அறிவு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக வளர்ந்த பிறகு பார்ப்பனியம் மண்டி போடுது. என்ன சொல்லுது? உடுக்கையில வரக்கூடிய மொழி சமஸ்கிருதம், இன்னொரு பக்கத்துல என்ன வருது? தமிழ். அப்ப மலையாளம் வராதா? பக்கத்துல கன்னடம் வராதா? போஜ்புரி வராதா? மராட்டி வராதா? தோழர்களே, ஆரிய பார்ப்பனியத்துடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எதிர்ப்பதனுடைய வழிமுறை என்னவென்று சொல்லி காட்டும் பொழுது நாம் ஒரு அடி எடுத்து வச்சோம்னா சொல்றோம் 16 கிலோ வந்துரும். ஐயா சாமி மன்னிச்சிருங்க. என்ன சொல்லணும் நான் சொல்லிடுறேன். உடுக்கையில 2 மொழி 4 மொழியை வர வைக்கிறேன். நாம் அதிகாரம் செலுத்தும் பொழுது ஒரு கால் ஆரிய பார்ப்பனிய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கண்டு நாம் வெறுண்டு ஓடும் பொழுது அதைவிட கொடுமையாக உலகத்திலேயே அடிமைப்படுத்துவதற்கு, உலகத்திலேயே மக்களை அடிமைப்படுத்துவதற்கு பார்ப்பனிய சித்தாந்தத்தை தவிர வேறு எந்த சித்தாந்தமும் கிடையாது. எந்த சித்தாந்தமும் கிடையாது. உத்தரப்பிரதேச முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் சொல்லி காமிக்கிறாரு. சிவபெருமான் கையிலே உடுக்கை இருக்கின்றது. அந்த உடுக்கையிலிருந்து வரக்கூடிய மொழி என்ன தெரியுமா? ஒரு பக்கத்திலிருந்து சமஸ்கிருத மொழி வரும், இன்னொரு பக்கத்திலிருந்து தமிழ் மொழி வருகின்றது. என்னடா அது? எப்படா இப்படி மாறினீங்க? இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி முன்னோர்கள் என்ன சொன்னா? இதே தமிழ்நாட்டுல தமிழ் மொழியை நீச பாஷை, இழிவான மொழி, தரம் தாழ்ந்த மொழியாக சொல்லி கொண்டிருந்தவன் கொஞ்சம் தமிழர்கள் வளர்ந்தாங்க. அறிவு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக வளர்ந்த பிறகு பார்ப்பனியம் மண்டி போடுது. என்ன சொல்லுது?